வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த ஆதாரங்கள வச்சு, அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போயி, சில முக்கியமான விஷயங்கள பத்தி நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மூலப்பொருள் இன்னைக்கு. ஆமா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி. ஜனவரி 5ஆம் தேதிக்கான பகுதி இது. தலைப்பு தேனி. இது பார்க்க ரொம்ப சின்ன குறிப்பு தான். ஆனா ஒரு தேனியையும் வீட்டு ஈயையும் ஒப்பிட்டு நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பயங்கரமான உருவகத்தை கொடுக்குது. கண்டிப்பா. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போமா? நிச்சயமா. இந்த ஒப்பீடு பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. ஆமா. இந்த சோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, தேனியோட குணங்களான கூட்டு நன்மை, தூய்மை, அப்புறம் விடாமுயற்சி, தியாகம் இதையெல்லாம் ஒரு பக்கம் வைக்குது. சரி. அதுக்கு நேர் எதிரா வீட்டு ஈயோட அந்த இலக்கே இல்லாத ஒரு அசுத்தமான குணத்தை இன்னொரு பக்கம் வைக்குது. ஓஹோ. சோ இந்த ரெண்டு வாழ்க்கை முறைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில வர்ற ராமகிருஷ்ணரோட மேற்கோள் நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத ஆராயறது தான் நம்ம நோக்கம். ரொம்ப சரி. ஆரம்பமே நல்லா இருக்கு. முதல் வரியே மனிதன் தேனியிடமிருந்து அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. கத்துக்க வேண்டிய முதல் பாடமா தேனியோட ஒரு முக்கியமான குணம் சொல்லப்படுது. அது எப்பவுமே அதோட கூட்டோட ஒட்டுமொத்த நன்மைக்காகத்தான் வாழுமா. ஆமா, இட் லிவ்ஸ் ஃபார் த கலெக்டிவ் குட் ஆஃப் த ஹைவ். இதுதான் அதோட மையப்புள்ளியே. ஒரு தனிப்பட்ட தேனியோட இருப்புக்கே அர்த்தம் அந்த முழு சமூகத்தோட நலன்தான். அதே அடுத்த வரி இன்னும் ஆழமா சொல்லுது பாருங்க. சுயநலம் அதற்கு அந்நியமானது. அதாவது செல்ஃபிஷ்னஸ்ங்கிற ஒரு விஷயமே தேனிக்கு தெரியாதான். ஆமா. யோசிச்சு பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு தனிப்பட்ட தேனியோட எல்லா உழைப்பும், அது சேகரிக்கிற ஒவ்வொரு துளி தேனும் அதோட கூட்டத்துக்கு மட்டும்தான். தனக்குன்னு அது எதையும் எடுத்து வைக்கிறது இல்ல. ஆமா. இதுதான் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இருக்க வேண்டிய அந்த உறவை நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி. தேனி பூலேந்து தேன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல கூட்ட பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அதோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பெரிய பொது நோக்கம் இருக்கு. நான் என்னுடையது அப்படிங்கிற அந்த குறுகிய வட்டத்தை தாண்டி நாம் நம்முடையதுன்னு ஒரு பரந்த பார்வை வேணுங்கிறத இது உணர்த்துது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. இந்த கூட்டு மனப்பான்மை, தியாகம் இதெல்லாம் கேட்க ரொம்ப உயர்வா இருக்கு. ஆனா ஒரு தனிநபரோட வாழ்க்கை முழுசும் ஒரு கூட்டத்துக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்படும் போது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம், அவங்களோட கனவுகள் அதெல்லாம் என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமான அவசியமான கேள்வி. அந்த சமநிலையை எப்படி பாக்குறது? இல்ல, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேனி அதோட இயல்புல இருந்தே அப்படி இருக்கு. அதுக்கு தனிப்பட்ட கனவுகள்னு எதுவும் கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு அப்படி இல்ல. ஆமா. அதனால இந்த உருவகத்தை நாம அப்படியே எடுத்துக்க கூடாது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது, நம்ம தனிப்பட்ட வளர்ச்சியையும் கனவுகளையும் பின்தொடரும் போதே நம்ம செயல்கள் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பங்களிக்கிறதா இருக்கணுங்கிற அந்த பொறுப்புணர்ச்சி தான். ஓ, முழுமையான தியாகம் இல்ல. ஆமா, ஆனா அர்த்தமுள்ள பங்களிப்பு. அந்த சமநிலை தான் ரொம்ப முக்கியம். அருமையான விளக்கம். சுயநலமா இல்லாம அதே சமயம் சுயத்தை இழக்காம இருக்கணும். சரி, அடுத்ததா அந்த ரெண்டு பூச்சியோட குணத்தையும் நேரடியா ஒப்பிடுறாங்க. தேனிக்கும் வீட்டிக்கும் நடுவுல வெறும் வித்தியாசம் இல்ல, ஒரு உலகமே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த வித்தியாசத்தை அவங்க விளக்குற விதம் இன்னும் சுவாரஸ்யமானது. வீட்டு ஈய பற்றி சொல்லும்போது அது இப்போ ஒரு சுத்தமான உணவுல உட்காரும். ஆமா. அடுத்த கணமே ஒரு அசுத்தத்துல போய் உட்காருன்னு சொல்றாங்க. அதுக்கு நல்லது கெட்டது சுத்தம்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எங்க வேணா போகும், எங்க வேணா உட்காரும். ஆமா, இதுக்கு நேர்மாறா தேனிய பத்தி சொல்லும்போது அது அதோட கூட்டுக்கும் நல்ல மனமுள்ள பூக்களுக்கும் நடுவுல மட்டும்தான் போயிட்டு வருமா. வேற எங்கேயுமே அது இறங்காதுன்னு மூலம் சொல்லுது. எவ்ளோ பெரிய வித்தியாசம். இங்க தூய்மைங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. தூய்மைனா நாம எதோட நம்மள தொடர்பு படுத்திக்கிறோங்கிறது தான். ஓஹோ. வீட்டு ஈக்கு அப்படி ஒரு தேர்வே கிடையாது. ஆனா தேனி ரொம்ப தெளிவா தனக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும்தான் தேடி போகுது. சொல்லப்போடா இந்த வீட்டு ஈயோட குணத்தை இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் உலகத்தோட சுலபமா ஒப்பிடலாம். அப்படியா? அது எப்படி? கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்களே யோசிங்க. நாம நம்ம சமூக வலைதளங்கள்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்றோம்? ஒரு நொடி ஒரு சந்தோஷமான கல்யாண போட்டோவை பாக்குறோம், அடுத்த நொடியே மனச பாதிக்கிற ஒரு சோகமான செய்திய பாக்குறோம். ஆமா, அதுக்கு அடுத்த நொடி தேவையே இல்லாத ஒரு விளம்பரம் வருது. அதேதான். இப்படி ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாத நல்லதும் கெட்டதுமா எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்கிறோம் இல்லையா? இதுதான் வீட்டி மனநிலை.
அடா, கவனம் சிதறி எதையும் முழுசா உள்வாங்கிக்காம மனச குழப்பிக்கிறது. நீங்க சொல்றது 100% உண்மை. நம்மள அறியாமலேயே நம்ம ஒரு டிஜிட்டல் வீட்டியா மாறிடுறோம். மனசுக்குள்ள குப்பையே சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமா. அப்போ தேனீ மனநிலைனா என்ன? தேனீ மனநிலைங்கிறது இதுக்கு நேரெதிர். அது ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து அதுல முழுசா மூழ்கி படிக்கிறது மாதிரி. சரி. இல்ல ஒரு புது விஷயத்த கத்துக்கணும்னு முடிவு பண்ணி அதுல மட்டும் கவனத்தை செலுத்துறது மாதிரி. இதுக்கு தான் இப்போ டீப் ஒர்க்னு சொல்றாங்க. ஆ, தேவையற்ற கவனச்சிதறல்களை ஒதுக்கிட்டு ஆழமா ஒரு விஷயத்துல இறங்குறது. தேனி பூல இருக்கிற தேனை மட்டும் எப்படி எடுக்குதோ அப்படின்னு நாமளும் நமக்கு தேவையான அறிவை, நல்ல அனுபவங்களை மட்டும் தேடி போகணும். நீங்க இந்த தூய்மை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்னு தோணுது. என்ன? தேனீ பூக்களை மட்டும் தேடி போறது நம்ம வாழ்க்கையில நம்மளோட நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இல்லையா? மிக சரியான ஒப்பீடு. நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் நம்மள மேம்படுத்துவாங்க, பூக்கள் மாதிரி. ஆனா வீட்டி மாதிரி கண்ணுல பட்டவங்க கிட்ட எல்லாம் பழகுனா நம்ம சிந்தனையும் குழம்பி நம்ம குணமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நம்மளோட தேர்வுகள் தான் நம்மள யாருன்னு தீர்மானிக்குது. நாம படிக்கிற புத்தகம், நம்ம பழகுற நண்பர்கள், நாம செலவிடுற நேரம், இது எல்லாமே நம்மள ஒண்ணு தேனியா மாத்தோம் இல்ல வீட்டு ஈயா மாத்தோம். அந்த தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. தூய்மை, கவனம், இதுக்கு அடுத்தபடியா தேனியோட உழைப்ப பத்தி பேசுறாங்க. அது எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். இட் இஸ் எவர் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. தேனீக்கள் சோம்பலா இருக்கிறத நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. முடியாது. அந்த உழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது சும்மா பொழுதுபோக்குக்காக சுத்துறதில்ல. ஆமா. தேன் சேகரிக்கிறது, கூட்ட பராமரிக்கிறது, இளம் தேனீகளை பாத்துக்கிறதுன்னு ஒவ்வொரு தேனீக்கும் ஒரு வேலை இருக்கு. அது சோர்வே இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கு. சோம்பலுக்கு அங்க இடமே இல்ல. சொல்லப்போனா சில திங்கட்கிழமை காலைகள்ல நம்ம எல்லாருமே கொஞ்சம் வீட்டு ஈ மாதிரி தான் உணர்வோம். எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு. உண்மைதான். ஆனா தேனீ அப்படி இல்ல. அதோட உழைப்போட உச்சகட்டமா தியாகத்தையும் சொல்றாங்க. ஆமா. எந்த நேரத்திலும் அது தன் கூட்டை காக்க தன் உயிரையே கொடுக்கும்னு மூலம் சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்ல. இதுதான் அர்ப்பணிப்போட உச்சம். ஒரு பெரிய நன்மைக்காக தன்னையே கொடுக்கிற மனப்பான்மை. ஆமா. ஒரு விஷயத்து மேல ஆழமான பற்றுதல் இருந்தாதான் அதுக்காக கடுமையா உழைக்கவும் முடியும், தேவைப்பட்டா தியாகம் செய்யவும் முடியும். இந்த விடாமுயற்சியும் தியாகமும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. அதை எப்படி சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க எதன் மேலயாவது ரொம்ப அக்கறை இல்லாம மேம்போக்கா வேலை செஞ்சா அதுக்காக தியாகம் பண்ணுவீங்களா? மாட்டோம். ஆனா ஒரு விஷயத்துக்காக நீங்க ராத்தூக்கம் இல்லாம உழைக்கிறீங்க, அதுல உங்க முழு கவனத்தையும் போடுறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளுக்கு ஒரு ஆபத்து வரும்போதுதான் அதை காப்பாத்த தியாகம் செய்யற எண்ணமே வரும். விடாமுயற்சிங்கிறது செயல்ல தெரியற அர்ப்பணிப்பு. தியாகம்ங்கிறது அந்த அர்ப்பணிப்போட உச்சகட்ட வெளிப்பாடு. ஓ, சரி. தேனியோட வாழ்க்கையில இது ரெண்டும் பிரிக்க முடியாதது. ஆமா. தேனியோட இந்த எல்லா குணங்களையும், கூட்டு மனப்பான்மை, தூய்மையான கவனம், இடைவிடாத உழைப்பு, தியாகம் பார்க்கும்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இது எல்லாத்தையும் எப்படி ஒரே வரியில தொகுத்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கறது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் இந்த பகுதியோட சாராம்சம். இதுவரைக்கும் நாம விவாதிச்ச எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நமக்கு ஒரு நேரடியான வழிகாட்டுதலா அந்த மேற்கோள் வருது. அந்த மேற்கோள் இதுதான். வீட்டு ஈயை போல இலக்கற்ற வாழ்க்கையை வாழாதீர்கள். தேனீயைப் போல தூய்மையான, உழைப்புள்ள மற்றும் பயனுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். அடங்கப்பா. ரொம்ப நேரடியான, சக்தி வாய்ந்த அறிவுரை. எந்த குழப்பத்துக்கும் இடமில்ல. இதுல ப்ராமிஸ்கியூஸ் லைஃப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. பொதுவா இதுக்கு ஒழுக்கமற்றன்னு பொருள் இருந்தாலும் இந்த இடத்துல அதோட அர்த்தம் கவனம் சிதறிய, எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத, கண்ட இடத்துலயும் போய் உட்காரவும் வீட்டு ஈயோட தன்மைய குறிக்குது. ஒரு விஷயத்துல நிலைக்காம மனம் போன போக்குல அலைஞ்சு திரியிற வாழ்க்கை. அதுக்கு எதிரா தேனியோட வாழ்க்கைய 3 வார்த்தைகள்ல வரையறுக்குது இந்த மேற்கோள். தூய்மையான, உழைப்புள்ள மற்றும் பயனுள்ள. ஆமா. பியோர், இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் யூஸ்ஃபுல். அந்த 3 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். பியோர், அதாவது தூய்மைங்கிறது நாம முன்னாடியே பேசின மாதிரி நம்ம கவனத்தையும் நம்ம தேர்வுகளையும் குறிக்குது. சரி. இண்டஸ்ட்ரியஸ், அதாவது உழைப்புங்கிறது அதோட இடைவிடாத செயல்பாட்டையும் விடாமுயற்சியும் குறிக்குது. 3வதா வர்ற யூஸ்ஃபுல், அதாவது பயனுள்ளதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா தேனியோட உழைப்பு வெறும் உழைப்பா மட்டும் இல்ல, அதனால ஒரு பயன் விளையுது.
தேன் கிடைக்குது. ஆமா. அதை விட முக்கியமா அது பூக்களுக்கு நடுவுல போயிட்டு வரதால மகரந்த சேர்க்கை நடக்குது. செடி கொடிகள் வளருது. அதோட இருப்பு, அதோட உழைப்பு மற்ற உயிர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு. ஆனா வீட்டு ஈயால என்ன பயன்? அது நோய்களை பரப்புதே தவிர அதனால எந்த பெரிய நன்மையும் இல்ல. அதனால ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா அது தூய்மையா உழைப்புள்ளதா இருக்கிறது மட்டும் போலாது. அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கணும். மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ இந்த 3 சேரும்போது தான் ஒரு வாழ்க்கை முழுமையடையுதுன்னு சொல்றீங்க. ஆமா, தூய்மையான எண்ணம், அதை செயல்படுத்த உழைப்பு, அந்த உழைப்பால மற்றவர்களுக்கு பயன். இதுதான் இந்த மூலத்தோட மையச் செய்தி. இதுல ஒண்ணு இல்லைன்னாலும் அந்த வாழ்க்கை முழுமையாகாது. ஆகாது. வீட்டு ஈயோட வாழ்க்கை இலக்கற்றது, பயனற்றது, அசுத்தமானது. தேனியோட வாழ்க்கை குறிக்கோளோட பயனுள்ளதா, தூய்மையா இருக்கு. இந்த மூலம் நம்ம முன்னாடி ஒரு தேர்வை வைக்குது. நீங்க தேனி மாதிரி இருக்க போறீங்களா இல்ல வீட்டு ஈ மாதிரி இருக்க போறீங்களா? ஆஹா, தேனி வீட்டு ஈங்கிற 2 சின்ன பூச்சிகளை வச்சு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிற ஒரு பெரிய பாடத்தை இந்த சின்ன குறிப்பு நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆமா, இது ஏதோ தத்துவ புத்தகம் படிக்கிற மாதிரி இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளையும் யோசிக்க வைக்குது. ஆமா. நம்ம நேரத்தை எப்படி செலவிடுறோம், யாரோட பழகுறோம், என்ன பாக்குறோம், என்ன படிக்கிறோம், நம்ம ஒவ்வொரு செயலையும் சுய பரிசோதனை செய்ய தூண்டுது. கூட்டு நலனுக்காக நம்ம பங்களிப்பை செய்யறது, நம்ம கவனத்தை தூய்மையான விஷயங்கள்ல செலுத்துறது, விடாமுயற்சியோட இருக்கிறது, கடைசியா நம்ம வாழ்க்கை மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறது, இந்த 4 விஷயங்களோட முக்கியத்துவத்தை இது ஆழமா உணர்த்துது. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். ம். இந்த மூலத்துல தேனி, வீட்டி அப்படின்னு 2 தெளிவான எதிரெதிரான தேர்வுகள் இருக்கு. கருப்பு வெள்ளை மாதிரி. இது புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம முழுசா தேனியாவோ இல்ல முழுசா வீட்டியாவோ இருக்கிறோமா? நல்ல கேள்வி. இல்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த 2 குணங்களும் கலந்துதான் இருக்கா? ம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மில் பலர் சில சமயங்கள்ல தேனியாகவும் சில சமயங்கள்ல வீட்டியாவும் மாறி மாறி இருக்கோமோன்னு. உதாரணத்துக்கு வேலையில ரொம்ப கவனமா தேனி மாதிரி இருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்ததும் சோர்வுல அர்த்தமே இல்லாம மணிக்கணக்கா போனை பார்த்துட்டு ஒரு வீட்டியா மாறிகிறோம். ஆமா, இது நடக்குது. நம்மளோட ஒரு சில செயல்கள் தேனிய போல குறிக்கோளோட பயனுள்ளதா இருக்கலாம். அதே சமயம் வேறு சில செயல்கள் வீட்டிய போல கவனம் சிதறி பயனற்றதா இருக்கலாம். சரி. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நேற்றைய நாள்ல எந்தெந்த நிமிஷங்கள்ல நீங்க தேனியா இருந்தீங்க, எந்தெந்த நிமிஷங்கள்ல வீட்டியா இருந்தீங்க. இந்த சுய ஆய்வு நம்ம வாழ்க்கையில வீட்டியோட பங்கை குறைச்சு தேனியோட குணத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முதல் படியா இருக்கலாம்.